எவ்வளோ கேவலமான அரசியல். அதுக்கு யார் பேரை யூஸ் பண்ணுறது? குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பேரை யூஸ் பண்ணுறது. டேய், உனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணி வச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அசிங்கமாக பேசுனேன். பாமக ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ராத்திரியில் சின்னம்மாவை அம்மான்னு சொன்னேன். ஒரு எல்லைக்கு மேலே போய் அப்துல் கலாம் கனவை விட பெரிய கனவுன்றிய. அப்துல் கலாம் கால் செருப்பு தூசுக்கு சம்மாவே நீ யாருன்னு தெரியுமா? அதுக்கு நீ அப்துல் கலாம் தான் உதாரணமாக எடுக்கணுமா? வேறு யாரும் கிடைக்கலையா உனக்கு? இப்படிப்பட்ட நிலைங்க. இவனுக்கு எவங்க மக்கள் ஓட்டு போடுவார்கள்? நயன்தாராவை அனுப்புன்னு சொன்னால் அதிமுக யாராவது ஓட்டு போடுவானா? நீங்களே நினச்சி பாருங்கள். கேவலமாக ஒருத்தங்களை நயன்தாரா கேவலமாக போயிட்டாங்களா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் எ ஹீரோயின் ஆஃப் த மூவி. இவ்வளோ கேவலமாக ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ எம்பியாக இருக்கவர் பேசுகிறார். இப்படிப்பட்டவர்களை வச்சு தான் கட்சி நடத்துகிறார் பழனிசாமி. அப்புறம் வேலுமணி யாரை கேட்பாரோ தெரியாது, தங்கமணி யாரை கேட்பாரோ தெரியாது. அப்புறம் அங்கே இருக்க லீடர்கள்லாம் ஒவ்வொரு நடிகையை கேட்பாங்க போட்டிருக்கு. மானங்கட்ட பசங்க இதான். இவெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிவிட்டு நயன்தாரா கூட இவளை கூட்டுவா அவளை கூட்டுவான்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் அரசியல். நினச்சாலே வேதனையாக இருக்குது. இந்த கட்சி அவங்க சொந்த கட்சி இல்லைங்க. ஒரு வருஷமாக போராடி தேர்தல் ஆணையத்தில் கட்சின்றது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்ததுங்க. இப்போ இல்லைங்க மினிமம் 10 மாதம் 8 மாதம் மினிமம் பெண்டை கழட்டி ஏகப்பட்ட நாம்ஸை போட்டு 100 பேருக்கு மேலே அஃபிடேவிட்டை பண்ண சொல்லி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி துரித கலெக்டர் ஆர்டிஓ தாசில்தார்னு இத்தனையும் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அப்புறம் ஓட்டு வாங்கினீங்கன்னா ரெக்கக்னேஷன் வரும். இதுதான் நிலைமை. அவங்க யார்கிட்டே இருந்து இந்த கட்சியை வாடகைக்கு வாங்கியிருக்காங்களோ இல்லை சொந்தமாக பண்ணிக்கிறாங்களோ தெரியாது. அவருடைய சொந்த கட்சி அல்ல. அது என்னுடைய நண்பரோட கட்சி, எனக்கு தெரியும். அதுக்கு இப்போயே வேகமாக தினகரன் மேலே இருக்க கோபத்தால் அது அவங்க இறங்கி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது இப்போது. இது எது மூவ்மெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் போடுகிறேன் அப்படின்னா எங்கே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகிடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. இதுக்கு பின்னாடி எங்கே போய் தேடுறது, களம் எங்கே அமைக்கிறது, எங்கே பூத் கமிட்டியை போடுறது, என்ன பண்ணுறாங்கன்னு இவ்வளோ நாள் தூங்கிட்டு வெளியே பண்ணுறாங்களே, கஷ்டமாக இருக்குது. அவங்க பண்ண வேண்டிய நேரம் 4 முறை நான் நேரில் சந்தித்து அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன். இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், கேட்கல. அப்போலாம் இது கடைசி நேரம் வந்துடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலே முடிஞ்சிருச்சிங்க. நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் யாராவது இவர் ஜால்ரா அடிக்கிறாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிறேன். ஒரு தடவை தேமுதிகவுக்கு 44 சீட்டு நினைக்கிறேன். அம்மா கடைசியாக முடிவு பண்ணி 43 44 கொடுத்த நேரம் அதை கொடுத்து அம்மா அவர்கள் அப்போது ஆட்சிக்கு வந்தாங்க. எதிர்கட்சியாக தேமுதிக வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சி வந்தது. அதே நிலை ஏற்பட போகிறது. ஸ்வீப் பண்ண போகுது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணி அதனுடைய எதிர்கட்சியாக அதிகமான இடங்களை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருக்க காங்கிரஸோ அண்ணன் ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்க திருமாவளவன் அவர்களோ எதிர்கட்சிகளாக வருகின்ற நிலை அந்த கூட்டணியிலே அப்படியே ஏற்படுமே தவிர வேறு கட்சிகள் இங்கே ஆதிக்கம் செலுத்த முடியாது, சீட்டு வராது. அப்போ தேமுதிக எதிர்கட்சியாக வந்த மாதிரி ஒரே கட்சி கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கும். அதை ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறார். ஏன்னா அம்மா 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்த்தினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்றவரை 10 வருடம் இருந்தார். இப்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் 10 வருட காலம் தொடரப் போகிறார் என்பதுதான் தீர்ப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது தான் எலெக்ஷன் ரிசல்ட்டாக வரும். நான் மக்களுடைய என்ன பிரதிபலிப்புகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆகவே நயன்தாராவை அனுப்புன்னு சொல்கிற கட்சிக்கும் ரஜினிகாந்தை போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தர் பேசுகிறார். என்ன அந்த ஆளுக்கு அவசியம் இருந்துச்சு தெரியல. ரஜினி நன்றி சொல்லி போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி எதிர்பார்க்கல அவர்கிட்ட. நான் திருமாவளவன் தான் முதல்ல ஆரம்பித்தார். திருமாவளவன் அவர்கள் அவரை ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி. ஆகவே இது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதை திமுக கட்ட விடிய அரசுன்னாரு. விடிஞ்ச உடனே 5000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் விடியா மூஞ்சி சொன்னது நடக்கலையே. விடியல் அரசாக தானே போகுது. ஆகவே நல்ல திட்டங்களை இந்த முதல்வர் கொண்டு வரும்பொழுது நாங்கள் பாராட்டுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்.